வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/10/2025 இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம், சரிங்களா? அதே மாதிரி மேசத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து மேசத்தை பார்த்தீங்கன்னா மேசத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி வந்து நமக்கு குரு பயிற்சி நடந்தது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா வக்ரகதியாகிய நமக்கு கடகத்துக்கு வந்திருந்தார். மறுபடியும் கடகத்துலேருந்து மறுபடியும் நமக்கு ஒரு 3 நாளும் என்னமோ தான் இருப்பார். 3 நாள் 4 நாள் சம்திங் தான் இருப்பார். அதுக்கப்புறம் திரும்ப மீனத்துக்கே போயிடுவார். சரி, அதில் வந்த காலகட்டங்களில் ஒரு சில ட்ராபேக், ஒரு சில ராசிகளுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கிறதுலே வந்து குரு வந்து வக்ரமாகக்கூடாது, ரொம்ப தப்பு. குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியது வரும் இந்த ஒரு 4-5 நாளைக்கு, சரிங்களா? ஏன்னா அதுவும் தீபாவளி டைமில் நமக்கு வந்திருக்கு. சில பேருக்கு நிறைய விஷயங்கள் ட்ராபேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேத ஜோதிடத்தில் குரு பகவான் வந்தால் முழு முதல் சுபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இது மாதிரி வந்து உங்களுக்கு வக்ரகதி ஆகும்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளங்களை சந்திக்க வேண்டியது வரும். நிறைய ராசிகளுக்கு, அதுவும் குறிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு ரொம்பவுமே ட்ராபேக் ஆகும். அந்த மாதிரியான ராசிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, சரியா? அப்போ நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன். மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வந்து சாம்பல் நிறம். அதே மாதிரி நலனின் அக்கறை காட்டவும் ஒத்துழைப்பான ஒரு நாளாகவும் ஈடுபாடுகள் உண்டான நாளாக இருக்குது. பிடித்து பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உடல் நலம் கவனம் தேவை. அதே மாதிரி உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாகவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு. குடும்பத்தினருடைய வந்து அனுசரித்து செல்வது நல்லது. பிடிவாத போக்கை குறைத்து கொள்வது நல்லது. அதே மாதிரி பொதுவான காரியங்களில் ஈடுபடுறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாபம் நிறைந்த நாளாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக, மென்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம், சரியா? அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 5, 6 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் ராசி. ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம், சரிங்களா? காரியங்கள் நிறைவேறும் நாளாகவும், தெளிவு உண்டான நாளாகவும், ஆர்வம் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மறைமுகமான தடைகள் உங்களுக்கு வந்து போனாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆடம்பரமான செல்வாக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஒத்துழைப்பு போகிறது நல்லது. அதுபோல் பொறுப்பு மேம்படக்கூடிய நாளாக, கலைத்துறை பணிகள் ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தோல்வி மறைந்த நாளாக கண்டிப்பாக தோல்விகளுக்கு ஏதாவது ஒரு சில தோல்விகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். அதே மாதிரி காரியங்கள் நிறைவேறும் நாளாகவும், தெளிவு பிறக்கும் நாளாகவும், ஆர்வம் உண்டான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6, 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 6 + 8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். தடைகள் விலகும் நாளாகவும், லாபம் மேம்படும் நாளாகவும், குழப்பங்கள் விலகும் நாளாகவும் இருக்குது. சுப காரியங்களில் இருந்து தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெருக்கமானவருடைய சந்திப்புகள் உண்டானாலும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் சில இழுவைகளும் லாபங்களமாக மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் மேன்மை உண்டான நாளாகவும், தனிப்பட்ட தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி மனதில் இருந்த குழப்பங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் மனம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் ஊதா நிறம் தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 1 + 3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வந்து வெள்ளை நிறம், சரிங்களா? அதே மாதிரி செல்வாக்கு கூடும் நாளாகவும், ஈடுபாடுகள் உண்டான நாளாகவும், முயற்சிகள் மேம்படும் நாளாகவும் இருக்குது. பொது வாழ்வில் செல்வாக்கு கூடக்கூடிய நாளாகவும், சகோதர வழியில் ஆதாயம் காண்பீர்கள். அதே மாதிரி சில காரியங்கள் முடிப்பு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும், ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடிய நாளாகவும், தளர்வு கொள்ள நாளாகவும், வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு பணிகள் சார்ந்த விஷயங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு, சரக்கு லாபம் சேர்ந்த பணிகளில் முயற்சிகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதவியில் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம், சரிங்களா? செல்வாக்கு கூடும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7, 2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம், ஆதாயம் மேம்படும் நாளாகும், நெருக்கடிகள் குறையும் நாளாகும், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், வெளியூர் வட்டார பழக்க வழக்கங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினுடைய மனம் விட்டு பேசுவது புரிதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, கடன் நெருக்கடிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு இறை வழிபாடு மனதளவில் நிம்மதி உண்டான நாளாகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தில் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மனம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், அதை செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி 6+5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. சோர்வுகள் உண்டான நாளாகவும் பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. செலவுகள் சிந்தனை போக்கில் செயல்படுவது நல்லதில்லை. அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி அவசரமின்றி முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே பொறுமையோடு செயல்படுவது நல்லது. அலுவலக பணிகளில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் தொடர்பான பணிகளில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அமைதி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 5+1 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு சிகப்பு நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் அடர் மஞ்சள் நிறம். அதே மாதிரி பொறுப்புகள் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆலோசனையோடு செயல்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் வழியில் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. எதிர்மறை சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியரிடத்தில் வந்து ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. ஒரு இன்றியமையாத ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா, ஆதரவான நாளாகவும் முடிவுகள் பிறக்க நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. மனதளவில் இருந்த காரியங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு, உடன் பிறந்தவருடைய ஆதரவு இருப்பதற்கான வாய்ப்புகள், நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை கௌரவமான நாளாகவும் உயர்வு மேம்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 4+2 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா, தெளிவு உண்டான நாளாகவும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஆதரவான ஒரு நாளாக இருக்கும். மனதில் உள்ள புதிய தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி குடும்பத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. தனிப்பட்ட சில பணிகளுக்காக முடிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியருடைய ஆதரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் திடீர் திருப்பம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு மூலமாக ஆதாயங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ப முயற்சிகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி 6+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். நெருக்கம் மேம்படும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கிற நாளாக, புதிய நண்பர்களால் உற்சாகம் உண்டான நாளாகவும் வெளிவட்டார பழக்கவழக்கம் மதிப்பு உயரும் நாளாகவும் வேலையாட்கள் சார்ந்த ஒத்துழைப்புகள் மேம்படுறக்கும், உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதளவில் புதுவிதமான தேடல்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆராய்ச்சி நிறைந்த நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் பிரச்சனைகள் மேம்படும் நாளாக இருக்குது. அதே மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். சரிங்களா, இன்றைய நாள் பொறுத்த சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 6+2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 6+2ங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா, விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் கவனத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இடர்பாடுகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வேகத்தை விட விவேகம் கையாள்வது நல்லது. நினைத்த காரியங்கள் ஒத்துழைப்புகள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அமைதியான சூழ்நிலையை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேம்பட்ட வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பயணங்களில் கவனம் தேவை. உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் நீலம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5+4ங்கிறது தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு, உற்சாகம் பிறக்கும் நாளாகும், தாமதங்கள் விலகும் நாளாகும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகும், எதிலும் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள், விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒப்பந்த பணிகளில் இருந்த மந்தத்தன்மை விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். அதே போல் உங்களுக்கு 6+1 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.